வாங்க இன்றைக்கி நம்ம ஊருக்கு போனால் முழு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பூஜா பார்த்திங்களா ஜம்முன்னு உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. மானசா அப்போவே தூங்குறதுக்கு டக்குன்னு சொக்கால் எடுத்துருச்சு. பஸ்ஸில் சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் மாட்டுத்தாவணி போய் அங்கே பஸ்ஸில் ஏறி அப்படியே வந்தோமுங்க. ரிங் ரோட்லேயே இறங்கி அப்படியே ஏறி போயிடலான்னுச்சு அம்மா. ஆனால் கூட்டமாக இருக்கும்ல தேர்தல் டைம்லையா, அதனால் மாட்டுத்தாவணி போய் நேராக உட்காந்து, ஏன்னா சீட்டு இல்லைன்னு நம்ம நின்றுக்கிட்டு வரலாம், பிள்ளைங்க நின்றுக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சின்ன பிள்ளைன்னு பாவம் இடம் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்களையும் சொல்லி குத்தம் கிடையாது. ஏன்டா 1 மணி நேரம் பயணம் பண்ணுறதுல இடம் எப்படி கொடுப்பாங்க? சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டே வரணும். அதனால தான் கஷ்டம் பார்க்காம மாட்டுத்தாவணி போய் அங்கே போய் பஸ் ஏறி அப்படியே வந்து பார்த்துக்குங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். இப்போ மாட்டுத்தாவணி பஸ்ஸெல்லாம் நான் எடுத்து போடலை, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து போட்டேன். அதனால் நேராக பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்டு. சின்ன ஊர் தான் இந்த ஊர். வந்து எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு டவுனு இது தான். அதாவது கிராமத்தில் இருக்கிறப்ப அப்போ டவுனுன்றது பெரிய விஷயமா இருக்கும் பார்த்துங்க. அதாவது டவுனை பார்க்குறது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி அதிசயமாக நினச்ச ஒரு டவுனுன்னா அது பார்த்திபனூர் தான். ஏன்னா எனக்கு அப்போ அவ்வளோதான் எனக்கு விவரம் தெரிஞ்சது. அது பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா கமுதி, அதுவும் எனக்கு பெரிய டவுனாக தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி எனக்கு தோணும். நம்ம கிராமத்தில் ஒன்றுமே கிடைக்காதா, அது இங்கே எல்லாமே இருக்கே அப்படின்றதுனால எனக்கு அது வந்து வித்தியாசமாக தெரியும் பார்த்துங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். அதுக்கப்புறம் என்ன பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்டில் என் வெள்ளரிக்காய் வேணுண்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஆளுக்கு ஒரு பார்சலாக அம்மா தான் எல்லாமே செலவுலாம் பண்ணிச்சு. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துச்சு அம்மா. நான் வேணாம்மா அப்படின்னு. இருக்கட்டும் யார் வாங்கி கொடுத்தாண்ணா, நீ வாங்கினானே நான் வாங்கினான்னுச்சு. நான் காசு கொடுத்தே வேணான்ட்டுச்சு அம்மா. அதோட சரி 2 அம்மா சொல்கிறதும் சரி தான், யார் வாங்கினானே தாயாக இருந்தானே பிள்ளை இருந்தானே அப்படின்னு நான் யோசனை பண்ணி நண்டுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சமைக்கிறதுக்கு இது பொடி உடலையாம் பார்த்துக்கோங்க. அந்த பொடிக்காக ஒரே கத்தி அடம் பிடிக்குது நண்டு. மறுபடியும் அந்த அக்கா வந்து பொடியை கொட்டி விட்டு போனாங்க. ஆமாம், வெள்ளரிக்காய் வியாபாரம் பார்க்குறவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதில் கிடைக்கிற சின்ன வருமானத்தில் அவங்க வெயிலில் நின்று வாங்குறாங்க, விற்கிறாங்க. அது நம்ம கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டது மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா வியாபாரமானது இருக்கும். நம்மளும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற தடிக்கிறவங்க தானே. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளை நம்ம வந்து ஊருக்கு போகையிலலாம் 1 2 வாங்குங்க. வாங்கினா அது ஒரு சின்ன உதவி மாதிரி தான். ஆமாம், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்படி தான் பஸ்ஸில் வர்றப்ப கடலை கொண்டு வரவங்க, அந்த இது பைனாப்பிள் கொண்டு வரவங்க, இதெல்லாம் நான் வந்து வாங்குவேன் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்குறப்ப ஒரு 4 பேர் வாங்குறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னென்னே தெரியாது. இந்த இதுக்கு யாசகம் கேட்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட எனக்கு கொடுக்கணும்னு தோணாது. இந்த மாதிரி சின்ன வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நான் வாங்கி அதை இது பண்ணணும்னு நினைப்பேன். அது வந்து அது எனக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும். அது என்னன்னு தெரில. அப்படியே பார்த்துங்க அம்மா 2 கட்டப்பை பிடிச்சி நட ஓட்டு கிளம்பிருச்சு. போய்கிட்டே இருக்கையில் அப்புறம் நாங்கள் வந்தவுடனே பசிக்கும்லைங்க. ஏன்னா அங்கே 1 மணி 1:30க்கு கிளம்புனா இங்கே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு பசி எடுத்துரும். ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு மனசை மாட்டேன்றா, வேணாம் அப்படின்றா. அதனால சரி அம்மா பார்சல் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு போயிடுச்சு. இந்த ஹோட்டலில் நல்லா தான் இருக்கும், பரவாயில்லாமல் இருக்கும். எனக்கு சால்னா மட்டும்தான் அந்த ஹோட்டலில் பிடிக்கும். பரோட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். சரின்னு அம்மா போய் பரோட்டா தான் வாங்கிட்டு வந்துச்சு. சாப்பாடு எதுவும் இல்லைன்ட்டாங்க. சாப்பாடு தான் கேட்டுருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. அதனால் வந்து சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. சரி பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அம்மா போய் பரோட்டா வாங்க போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம். இங்கே பார்த்திங்களா, இதுதான் சுமங்கலி. இந்த இதுலேயே வந்து பெரிய கடைன்னா அந்த ஒரு ஜவுளி கடை தான். அதை விட நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு அக்கா ஓடி வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன வீடியோலாம் எடுக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சென்னை விவரம், நான் சேனல் வச்சுருக்கேன்க்கா, வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன வெள்ளரி பிஞ்செல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சர்மா பார்த்து சிரிச்சார். சர்மா ஏதாவது சாப்பிடுங்க, எது வாங்கி கொடுத்தாலும் சர்மா சாப்பிடவே மாட்டாருங்க. வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவார் எதாக இருந்தாலும். ஏன்னே தெரியாது. சின்ன பிள்ளையிலே அப்படி தான். முட்டாய் வாங்கி அம்மா வேகமாக கையில் கொடுக்கும், அதை கையிலேயே வச்சுக்குவாங்க, தவிர வாயில் வச்சு சாப்பிடவே மாட்டான். வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பிடுவான். ஆனால் இந்த பசங்க 2மே வந்து என்னைய மாதிரியே ரோட்டில் எங்கே பார்த்தாலும் சாப்பிட்ருவாங்க பார்த்துக்குங்க. அது என்னென்னு தெரில. சர்மா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க அப்பா மாதிரி. பொம்பளை பசங்க 2 பேரும் என்னைய மாதிரியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேர் அப்படியே நட ஓட்டே போனோம். என்னக்கா இன்னும் நடந்து வரையே ஆட்டோ பிடிக்கலையான்னு கேட்டுறாதீங்க. ஜாமான் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, கறி இதுகெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அம்மா ஒவ்வொரு கடையிலும் ஜாமான் வாங்கிட்டு ஆட்டோவை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தேன்னா பாவம் அவங்க வேறு சவாரி போகிறவங்க போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம எப்போ வேணாலும் ஆட்டோ பிடிச்சிக்கலாம், வாங்குகிற சாமானை வாங்கிக்கிறோம்தே அப்படின்னு நடந்தே கூட்டிகிட்டு போச்சு. சரின்னு அம்மா பின்னாடியே நாங்களும் நடந்து போனோம். இதுதான் பார்த்திபனூரை இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஃபுல் ஸ்லிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நிறையா எங்கள் பார்த்திபனூர் ஊரை பார்க்க முடியும். பார்த்திபனூர் சின்ன கிராமமாக இருந்தாலும் இந்த கிராமத்திலேருந்து இந்த சைடு, அதாவது ராம்நாடு சைடு இருந்து வந்து பெரிய பெரிய ஆட்கள் ஆகியிருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி தான் செந்தில் அவர்
அப்புறம் வந்து கமல் சார் அப்படி நிறைய பேர் என்ன அந்த மாதிரி பெரிய ஆளாக இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பேச்சு மொழி தான். பேச்சு வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பேச்சு மொழி வந்து நல்லா தெளிவானதாக இருக்கும். அம்மாவே கறி எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போய் தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு அப்புறம் என்னங்க இப்படி கருப்பாக தர்ற இந்த கடையில் என்னென்னு தெரில போங்க. அந்த அக்கா என்னோடய ஃபேனா. அவங்க வந்து எனக்கு தண்ணி பாட்டிலுக்கு காசே வேணாம்க்கா, அவங்கள பார்த்ததுலேயே பெரிய சந்தோஷம் அப்படின்னு பெரும் சந்தோஷப்பட்டாங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதோட அங்கேருந்து அப்புறம் நடைய கட்டி நடந்தே போனோம். இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே நடந்து போகிற தூரம் வந்து ஊருக்கு எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்குங்க. அம்மா நடத்தியதும் கூட்டிகிட்டு போச்சு. நான் சொன்னேன், ஏம்மா பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோ வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறமா நம்ம அப்புறம் வாங்குவோமாண்டு. பாவம் இல்லையா, அவருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற நினப்பு நம்மளுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அறக்க பறக்க ஜாமான் வாங்கினோம்னா ஒன்றை விட்டு ஒன்றை மறந்து வாங்கிடுவோம். இதுண்டா நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சோம்னா அது ஒரு மாதிரித்தே அப்படின்னுச்சு. சரி என்ன செய்யுறது, அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். ஆட்டோ நின்றுக்கிட்டு எங்கே வாங்க வேறு சவாரி எனக்கு வருங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படின்னு அம்மா சொல்கிறத யோசனை பண்ணிக்கிட்டு சரின்ட்டு அப்படி நடந்தே போனோம். அப்படியே போகையிலேயே பாருங்கள் கடைகளை. இது ஊரங்க பார்த்திபனூரில் இருக்கிற கடைங்க. இந்த கடைகளை தான் வந்து எங்கள் அப்பா வளையல் அடிக்க விடுறது, முட்டை வாங்குறது, மொத்தமாக இந்த கடையில் சலூனில் போகிறது. இந்த பார்த்திபனூரில் இந்த ரோட்டில் எங்கள் அப்பா பாதம் படாத இடமே இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே தான் வருவாங்க பார்த்துக்குங்க. விவசாயத்துக்கு இது அதனது உரம் வாங்குறது எல்லாத்துக்குமே எல்லா விசேஷங்களுக்குமே இங்கே தான் வருவாங்க. இந்த பற்றிலாம் முட்டை கடை மொத்தமாக இங்கே இருந்தால் வாங்கிட்டு போவோம். ஏன்னா 1, 2லாம் டவுனில் வாங்குறோம்ல, அது மாதிரி 1, 2, 5, 6 அப்படிலாம் வாங்க மாட்டோம். மொத்தமாக தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னு கேளுங்க, அங்கேருந்து கிராமத்தில் எதுவுமே கிடைக்காதுல்ல, எல்லாமே வந்து பல்காக தான் வாங்குவாங்க. கத்திரிக்காயெலாம் நம்ம ஒரு கிலோ 1/2 கிலோ அப்படியே வாங்குவோம் நம்ம குடும்பத்துக்கு. இங்கே வாங்குறப்ப 2 கிலோ 3 கிலோ வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு வாரத்துக்குன்றப்ப வெளியில் வேறு எந்த கடையுமே இருக்காதுல்ல. இப்போ நம்ம டவுன் சைடில் வந்து அப்படி கிடையாது. கொஞ்சமாக வாங்கிட்டு போனாலும் அப்புறம் மறுநாள் சின்ன சின்ன கடைகளில் வாங்கிக்கிறலாம், அந்த வசதி இருக்கும். எங்கள் ஊரில் சுத்தமாகவே கடை இல்லைங்க. ஒரே ஒரு சின்ன பெட்டி கடை தான், வெறும் முட்டாய் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. அதனால் எல்லாத்தையுமே வந்து இந்த ஊருக்கு தான் வந்து வாங்கணும். இதில் வேறு பஸ்ஸே இல்லை பார்த்துக்குங்க. காலையில் 6 மணிக்கு வருவோம் பஸ்ஸு, மறுபடியும் 3 மணிக்கு எங்கள் ஊருக்கு திரும்பும். அப்போ காலையில் விடியறதுல 6 மணிக்கு பாத்தினூர் வந்தவங்களுக்கு 10 மணிக்கே வேலை முடிஞ்சாலும் வீட்டுக்கு வந்து சேர முடியாது. ஏன்னா 3 மணிக்கு தானே பஸ்ஸு. அது வரைக்கும் காத்துக்கிட்டே கிடக்கணும். ஆட்டோவுக்கு பிடிச்சோம்னா ஆட்டோவுக்கு 200 வருமேன்னு யோசனை பண்ணி ரொம்ப பேர் காத்துக்கிட்டே கிடந்து 3 மணிக்கு வர்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வசதி கம்மி தான் எங்கள் ஊருக்கு. பஸ்ஸு முதல்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆளுகள் ஏறினா தானே அவங்களுக்கும் லாபமாக இருக்கும். அதனால் பஸ்ஸு அந்த மினி பஸ் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அதை நிப்பாட்டாங்க. மினி பஸ் இருக்கிறப்ப அடிக்கடி பஸ் வரும் எங்கள் ஊருக்கு. ஆனால் இப்போ பஸ்ஸே இல்லை பார்த்துக்குங்க. ஒரே ஒரு பஸ்ஸு தான் 2 டைம் தான் வருது. அந்த டயத்தில் தான் போக வர சந்தை சாமான் வாங்க அப்படின்னு எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நேராக போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் எல்லா ஜாமானையும் வச்சுட்டு பிள்ளைகளையும் அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமான் வாங்குவோமான்னு நான் ஒரு யோசனை சொன்னேன். சரி அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் ஆட்டோ ஸ்டாண்டு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அவ்வளோதான். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோக்கார்ட்ட ஆட்டோவுக்கு விலையை பேசிவிட்டு அம்மா சாமானெல்லாம் உள்ளே வச்சுட்டு பூஜா மனசா எல்லோரும் இதில் உட்காந்துருங்க, நாங்கள் போய் ஜாமான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் போச்சு. என்னையும் உட்கார சொல்லிடுச்சு. ஏன்னா பிள்ளைகளுக்கு துணைக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. தம்பி இருக்கான், இருந்தாலும் இருக்கணுன்ட்டு. நானும் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குமா, ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் வாங்கணுமா அப்படின்ட்டு. சரி அப்போ போய் நீ வாங்கு, நான் ஒரு இடத்துல போய் இந்த காய்கறி இதுகள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடை கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. ஏன்னா சந்தை டயத்தில் மட்டும்தான் சந்தை போட்டிருப்பாங்க. மற்றபடி கடையில் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் 1, 2 கடை தான் இருக்கும். நிறைய கடை இருக்காது காய் கடை. மற்றதெல்லாம் இருக்கும், காய்கறி கடை மட்டும் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். அதனால் ஆட்டோக்காரன்ட்டு சொல்லிவிட்டு பிள்ளைகள் அங்கே பக்குவமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பி போயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன். சரி அம்மா வரதுக்கு லேட்டாகுது, அதுக்குள்ளே நம்மளும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் பலசர கடைக்கு போயிருந்தேன். பலசர கடைக்கார்ட்ட நான் என்னோடய விஷயத்தை சொல்லியிருந்தப்போ எல்லோரும் அவரை பாராட்டியிருந்தீங்க. நான் எப்போவுமே அந்த கடையை தாண்டி போகல. அந்த பலசர கடையில் எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த உனக்கு கல்யாணம் முடிக்கிறப்ப காசு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப அந்த கடைக்கார்ட்ட போய் நான் சொல்கிறப்ப அவர் சொன்னார், என்ன ஜாமான் வேணாலும் வாங்கிட்டு போங்க, நீங்கள் எப்போ காசு திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுக்கா போதும் அப்படின்னு சொன்னதா எங்கள் அப்பா அடிக்கடி ரோட்டில் போகிறப்ப வரப்போலாம் சொல்லுவார். அந்த கடையை கையை காட்டி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நினச்சிக்கிட்டே போவேன். அவருக்கு ஒரு நாள் கூட நாங்கள் அப்பா தானே அந்த இதெல்லாம் வாங்கினார் ஜாமான்லாம், நான் வாங்கலைல்ல. அதனால் நான் போய் ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சித்தி பிள்ளை இருக்குது, அதனால் ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் வாங்கிட்டேன். அப்படி ஒரு நாள் கூட நான் அவர் கடையில் வந்து வாங்கலை. நான் போய் வாங்கலைல்ல, அப்பா தான் வாங்கினார். நம்மளுக்கு தெரியாது அந்த விவரமெல்லாம். அப்பா சொல்கிறப்ப தான் எனக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட எப்போயாவது நம்ம நன்றி சொல்லணும்னு தோணும். ஆனால் திடுதிப்புன்னு எதுக்கு சொல்கிறாங்க, எப்போயோ நடந்தது அவங்க அப்பாவுக்கு செஞ்ச உதவி எதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்களோ அப்படின்னு யோசனை இருக்கிட்டு நான் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது.
ஆனால் என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே சொன்னது பூரா யோசிப்பேன். இந்த கடையில் தான் ஜவுளி எடுத்தோம். எல்லாமே வந்து அப்படி தான். நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்க மாட்டேன். வாழ்க்கையில் நம்ம என்னவா வாழ்ந்தோம் அதை மறந்துட்டு போகக்கூடாது. என்றைக்குமே ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதுதான் முதல் படிக்கட்டு. நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை நினச்சா தான் நம்ம உயர்வான இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறதா என்னோட எண்ணமாக இருக்கும். கஷ்டப்பட்டதை இப்போ சொன்னோம்னா அது பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியாது. பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, ரொம்ப மட்டமாக நினப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு நாள் நினைக்கவே மாட்டேங்க. நம்ம கஷ்டப்பட்டோம்னா அந்த கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறி நல்ல நிலைமையில் இருப்போம் அப்படின்றதான் என்னோடய யோசனையாக இருந்துச்சு. அதனால தான் போய் நான் அவர்கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் அவருக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் அவரை பாராட்டுறப்ப அது நிறைய நன்றிகளை அவருக்கு கொடுக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே பட்டுச்சு. திடீர்னு அந்த ஆட்டோவில் உட்காந்துருக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் போய் அந்த இதில் போய் ஒரு வீடியோவை எடுத்தேன். அண்ணன் சிரிச்சார், ரொம்ப சந்தோஷப்பட்டார், கையை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியாப்பா இதெல்லாம் டிவிலெலாம் வருமா அப்படின்னு கேட்டார். எல்லார் ஃபோனுக்கும் வருமுனே அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இன்னார் மக வந்து நல்லா பேசுகிறது நல்லா திறமையாக பேசுறியப்பா அப்படின்னு அவரும் பாராட்டினார். ஆமாங்க, எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். கொஞ்சம் அப்போ விவசாயங்கள்னாவே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தாங்க. விவசாயம் போடுறது வந்து ரொம்ப வந்து மகசூல் எடுத்து பெரிய அளவுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் பேரால் தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி நேரத்துகளில் இப்போ எனக்கு கல்யாணம் வைக்கிறப்ப அப்போ வந்து திடீர்னு ஒரு மொத்தமாக சாமான் எடுக்கணும்னா அதுக்கு மொத்தமாக காசு வேணும்ல. அப்போ இல்லாத டயத்தில் அதிரசம் முறுக்கெலாம் முன்ன கூடியே சுற்றுவா பார்த்துங்க. முதலாம் கல்யாணம் பண்ண முன்னே சுற்றுவாங்க. சுட்டு ஒரு நாளைக்கு முன்னே வச்சுருவாங்க. அப்போ தான் சீர் வந்து உடனே கொடுத்து விட்ருவாங்க. 2 நாள் 1 நாள்லேயே கொடுத்து விட்ருவாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ எப்படி கொடுத்து விட்றாங்க, இப்போ ஒரு வாரத்துக்கு கூட மாப்பிள்ளையோட தங்க வச்சு அப்புறம் சுட்டு கொடுத்து விட்றாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னே சுற்றுவாங்க. அப்போ வாங்கி சுட்டுக்கிட்டுட்டு அதுக்குரிய காசை எங்கள் அம்மா செய்முறையெல்லாம் வச்சு அந்த செய்முறை காசை கொண்டு போய் தான் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டதா அப்பா சொல்லுவார் என்கிட்ட. அதை வச்சு தான் நான் அவர் கடையை எடுத்தேன். எல்லோரும் அதுக்கு வாழ்த்து சொல்லியே ரொம்ப நன்றி. ஊருக்கு ஆட்டோவில் புறப்பட்டாச்சு. பார்த்துன்னு இதான் எங்கள் ஊர், வந்துட்டோம் நம்ம ஊர். இது வந்து மோசுகுடி, எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது பார்த்துங்க. இது வந்து மோசுகுடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு என் கடையில் வந்து பேசுனாங்க என்கிட்ட வந்து, அம்மா வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் பார்த்தேன்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உங்கள் அம்மாட்ட கேட்டேன் வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன், பசங்களை பொண்ணுங்களாம் வரல அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி என்னோடய கடையில் வந்து ஒரு அக்கா வந்து பேசுனாங்க, மோசுகுடிக்கார அக்கா. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். சரி அவங்க ஊர் இதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல, நம்மளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக அது ஒன்று பண்ணணும்னு தோணும்ல. இப்போ வந்து கேரளாவில் ஒரு அக்கா இருக்காங்க, அப்புறம் ஒரு ஊர்லேயும் ஒரு இருப்பீங்க. அவங்க கமாண்டெல்லாம் நான் பார்த்துட்டு அப்போ அந்த ஊருக்கு வர்றப்ப அந்த ஊரை எடுத்து போட்டால் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்கல்ல அப்படின்னு எனக்கு தோணும். அது மாதிரி தான் தோணி அந்த ஊரை எடுத்தேன். இது எங்கள் ஊர் தான். முதல்ல எங்கள் ஊரோட தான் சேர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் பிரிஞ்சு தனித்தனியாக ஊர், சின்ன சின்ன ஊருதெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. முதல்ல பெரிய ஊர் தான், 500 தலைக்கட்டு இருந்த ஊர். ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஒரு இடமா மாறி போய் வேறு பக்கமாக சின்ன சின்ன கிராமமாக அப்படியே இது வயக்காட்டில் அப்படியே வீட போடுறது, அப்படியே அங்கிட்டு ஒரு ஊராக உருவாயிடுறது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு பார்த்துங்க. அப்படி தான் ஊர் வந்து ரொம்ப சின்னதானது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது பூரா வயக்காடு, இது பூரா வானம்பத்த காடு தான். அதனால் எப்போவுமே மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே வந்து விவசாயம். அந்த நெல்லை மட்டும் அறுத்துட்டு அப்புறம் இடையில மழை பெஞ்சுன்னா இது பருத்தி போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெள்ளரி போடுவாங்க. இது 2 3 விவசாயம் தான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சும்மா தான் கிடக்கும் காடு. அப்புறம் மழை பெஞ்சா தான் நம்மளுக்கு அந்த இது போர் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போர் யாருமே போட்டதில்லை. ஏன்னா உப்பு தண்ணி, நிறைய பேர் போர் போட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்தது உப்பு தண்ணியாக இருந்ததுனால எதுக்குமே விவசாயம் பண்ணுறதுக்கு அது லாய்க்கில்லாத தண்ணியாக இருக்குன்ட்டு எல்லாருமே விட்டுட்டாங்க. அதனால் காடு வானம்பத்த பூமியாக என்றைக்கு மழை பெய்யுதோ அன்றைக்கி மட்டும் விவசாயத்தை போட்டு எடுத்துகிட்டு மீதி நாட்களில் 100 நாள் வேலை பார்க்குறது, அல்லது இங்கே இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் வெளியூருக்கு, அதாவது டவுன் அண்டி போய் வெளியூர்களுக்கு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவசாய காலங்களில் வந்து ஊருக்கு வந்து அப்படியே வந்து விவசாயத்தை பார்க்குறது. அப்படி தான் எங்கள் ஊர்களில் வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்குது பார்த்துங்க. பொம்பளைகள்லாம் வந்து 100 நாள் வேலை பார்த்துட்டு ஏதோ ரேஷன் அரிசி சாப்பிட்றது, பருப்பு, அதுதான் எல்லார் குடும்பத்துலேயுமே ரேஷன் சாப்பாடு தான் வந்து அதிகமான பேர் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் ஊரோட வாழ்வாதாரம். இப்படி தான் பொட்டை காடாக இருக்குது எங்கள் ஊர். எப்போவுமே மழை காலத்தில் மட்டும்தான் பசுமையாக இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் கோயிலுக்கு போகிற இந்த இடத்த கடக்கிறப்பெல்லாம் ஆட்டோவில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, சாமியை தொட்டு கும்பிட்டுக்குவேன், என் மனசுக்குள்ளேயா நினச்சி கும்பிட்டுக்குவேன். ஏன்னா அதுதானே நம்ம ஊர் தெய்வம். நம்மளை என்றைக்கும் இந்த ஊருக்கு வர வைக்கிறதும் வாழ வைக்கிறதும் அதுதான். அதனால் நினச்சிக்கிடுவேன்.
கார் வாங்கிருங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கார் வாங்குறது ஒரு நல்ல ஒரு இதுதான், சந்தோஷம்தான். அது ஒரு ஆடம்பரம். இப்போதைக்கு மேலே ஒரு வீடு எடுக்கணும்ல, வீடு இல்லாமல் ஒரு சின்ன ரூமில் இருக்கோம். இன்னும் ஒரு பெட்ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் நட்டையெல்லாம் அடகு வச்சாவது ஒன்று எடுக்கணும். ஏன்னா இப்படி ஊர் தேசத்துக்கு போகிறப்ப ஆட்கள் நிறைய இருக்கமா, அதனால் வண்டி தேவை தான் படுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கையை தரத்தை முன்னேற்றதுக்கு நிறைய பேர் அந்த முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. அது எனக்கு